சார் ஆக்சுவலாக இப்போ வந்து நிறைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்சஸ் வந்து நடக்குது. எங்கே பார்த்தாலும் நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் நிறைய பார்க்குறோம். ஆனால் உங்கள் அகாடமியில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸோட ஃபீட்பேக் வந்து நல்லா இருக்குது. ஏன்னா வெரி ஷார்ட் பீரியடில் வந்து பிள்ளைங்க வந்து கற்றுக்குறாங்க ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றது நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ மற்ற ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸை விட உங்கள் அகாடமியில் நீங்கள் கண்டக்ட் பண்ணுற கிளாஸ் வந்து எப்படி டிஃபர் ஆகுது? எப்படி நீங்கள் இவ்வளோ சீக்கிரமாக பிள்ளைங்களை கற்றுக்க ட்ரெயின் பண்ணுறீங்க? ஸோ இது நீங்கள் எங்களுடைய சீக்ரெட்டே நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்படுறீங்க. தொழில் ரகசியம் இருந்தாலும் நான் சொல்கிறேன். ஏன்னா அதன் மூலமாக 4 பேர் பலனடைஞ்சாங்கன்னா சந்தோஷம்தான். சிம்பிளான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு மொழியை பேசுவது என்பது ஒரு சோஷியல் ஃபினாமினா, ஒரு சமுதாய நிகழ்வு. அது இயல்பாக நடக்கும். நீங்கள் அதுக்கு எந்த மெனக்கெட வேண்டிய அவசியமும் இல்லை. ஒரு குழந்தை தன்னுடைய தாய்மொழி எப்படி பேசுறதுன்னு கேட்டிங்கன்னா, தன் தாய் பேசுகிறது கேட்டுக்கிட்டே இருக்கும். தன் தாய் வந்து தொல்காப்பியர்களுடைய நன்னூல்லேருந்து இலக்கணம் ஒன்று சொல்ல போகிறதில்ல. ஆனால் ஒவ்வொரு விஷயத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த தாய் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த குழந்தைகிட்ட பேசிக்கிட்டே இருப்பாங்க. இந்த குழந்தை அதை அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கும். எப்போ அந்த குழந்தையால் பேச முடியுதோ, தன்னுடைய தாய் சொல்லிக் கொடுத்த எல்லா வார்த்தைகளையும் தன் தாய் எப்படி உச்சரித்தாலோ, எந்த வரிசையில் பேசினாலோ அதை அப்படியே பேச ஆரம்பிக்கும். அப்படி பேச ஆரம்பிக்கும் போது சரியாக பேசாது, நிறைய தவறுகள் இருக்கும். அதை தான் நம்ம மழலைனி அதை வந்து என்ன பண்ணுவோம், மகிழ்வோம், சிலாகிப்போம் இல்லையா? அதே மாதிரி தான் இங்கேயும். இங்கே வரும்பொழுது நான் இங்கிலீஷில் பேசிக்கிட்டே இருப்பேன், அவங்கள கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பேன். அவங்கக்கிட்ட அவங்க ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் பேச ஆரம்பிச்சிருவாங்க. சின்ன சின்ன வார்த்தைகளாக வரும், முதல்ல ஒவ்வொரு வார்த்தையாக வரும், அதுக்கப்புறம் கோர்வையாக வரும். அதில் தவறுகள் இருக்கும். அந்த தவறுகளை நான் பாயிண்ட் அவுட் பண்ணுறதே இல்லை. தவறுகளை பாயிண்ட் அவுட் பண்ணுறதுக்கு பதிலாக என்ன பண்ணும் அப்படின்னா, நான் திருப்பி ஒரு ஆத்தென்டிக் இங்கிலீஷ் எக்ஸ்போஷரை கொடுத்துக்கிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் ரீடிங்கில் லவுட் ரீடிங் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருப்போம். இப்படி இதை வந்து ஒரு நாளடைவில் பண்ணிகிட்டே இருக்கும் பொழுது அவங்க வந்து அவங்கள மிஸ்டேக்ஸை பாயிண்ட் அவுட் பண்ணி அவங்கள வந்து ஒரு ஃபியரை நாங்கள் இம்போஸ் பண்ணுறதே இல்லை. தே ஃபீல் கம்ஃபர்டபுள் ஹியர். இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் எக்ஸ்டெண்டட் ஹோம் ஃபார் தெம். அப்படின்னு வரும் பொழுது தே ஆர் கான்ஃபிடென்ட் அண்ட் தே ஆர் இன்ட்ரெஸ்டிங்லி ஸ்பீக்கிங். ரொம்ப அழகாக பேசுவாங்க. என்ன சொல்கிறது, ரொம்ப அவங்களுடைய ப்ரொனன்சியேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம அவங்களுக்கு ஒரு எக்ஸ்போஷர் கொடுத்துட்டோம், ஒரு மாடல் கொடுத்துட்டோம், அதை அப்படியே அவங்க இமிட்டேட் பண்ண போகிறாங்க. ஸோ எங்களுடைய கான்செப்ட் வந்து இமிட்டேஷன் தான். நாங்கள் கிராமர் எடுத்த உடனே கிராமரை லேர்ன் பண்ணுற அப்படிலாம் சொல்லி, கிராமர் வந்து ஒரு அட்வான்ஸ் லேர்னர் தான் தேவை. ஹை லெவல் ஆஃப் வொக்காபுலரி அட்வான்ஸ் லேர்னருக்கு தான் தேவை. இவங்கெல்லாம் பிகினர்ஸ். இவங்க பிகினர்ஸுக்கு என்ன தேவை கிடையாது. நான் வந்து இங்கிலீஷ் கிராமர்லாம் டீச் பண்ண முடியல, நான் என்ன எப்படி பேசுகிறேனோ அதை அவங்க ரெப்ளிகேட் பண்ணாலே போதும். ஸோ அதுதான் எங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷுடைய சீக்ரெட்.